அயோத்தியில் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டியதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்த அமைச்சர் உதயநிதிக்கு கோவிலை இடித்தே மசூதி கட்டப்பட்டதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். கலைஞர் ஏற்கனவே சொன்னார், எங்களுக்கு நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தை அரசியலையும் ஒன்றாக்காதீங்கன்னு சொல்கிறோம். மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பதனை வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல், மகனுடைய அரசியல் ஒரு வழி, மனைவியினுடைய அரசியல் வேறு வழி. அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். திரு உதயநிதி மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம்.